ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா எப்படி நம்மளோட மொபைல்ல ஒரு யூடியூப் சேனலை கிரியேட் பண்றது, அதோட டீடைல்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதெல்லாம் என்னடா பழைய வீடியோவே இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நியூ மொபைல் யூஸ் பண்றவங்க இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் தெரியாம இருக்கு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட என்டிடி ஃபேமிலியில் ஜாயின் பண்ணாதுங்க, உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ போட்டேன். அது பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் போய் நாம் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ. பட் இது பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல், அதாவது ப்ராப்பராக, அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி, கூகுள் அக்கௌண்ட்டில் ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுலாம் எனக்கு தெரியும், பட் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறது தான் எனக்கு தெரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், யூடியூப் சேனல் கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்கிப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எப்படி யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதுன்னு அந்த அந்த வீடியோவுக்கு போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, ப்ராப்பராக எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டெமோ வீடியோ மூலிமா காட்டுறேன். ஸோ உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டில் சைன்இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம், உங்களோட லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. என்டர் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யூசர் நேம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து என்ன நேம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த நேமை கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட ஜிமெயில் நேமை கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லும். ஸோ பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு அடுத்ததை பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லும். அடுத்த பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த யூடியூப் சேனலை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்பராக எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டெமோ வீடியோ மூலிமா காட்டுறேன். ஸோ உங்களோட யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட அதாவது ப்ரொஃபைல் இருக்கும், அதாவது ரவுண்டாக உங்களோட நேம் என்ன போட்டிருக்கீங்களோ அதோட ஃபஸ்ட் லெட்ரு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா யுவர் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சேனல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட நேம் வந்து இதில் சேஞ்ச் பண்ண நினச்சா ஸோ செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நவா டெக்னு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கன் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வச்சுக்கிறேன். நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம் சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ வந்து நவா டெக்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நவா டெக் தமிழ்னு மாற்றுறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். ஸோ உங்களோட நேம் வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சேனல் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபைல் காட்டாத போது பார்த்தீங்கன்னா உங்களோட சைன்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபைல் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வீடியோ ஐக்கன் மாதிரி ஒரு ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கேலரியில் இருக்க வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக உங்களோட யூடியூப் சேனலை நீங்கள் க்ரியேட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு, நமக்கு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியாச்சு. இன்னும் நம்மளோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி உங்களுக்கு தனியாக யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது டெக் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம என்டிடி ஃபேமிலியில் ஜாயின் பண்ணாங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.